பாதூர் நாயநகர் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் கூலி வேலைக்கு தான் போவேன். பந்த வேலை கிடச்சா பந்த வேலைக்கு போவேன். நான் சொந்தமாக இந்த கீத்து பந்தல் ஒன்று வாங்கி போட்டு என் குழந்தை படிக்க வைக்கிறதுக்காக இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். என் பிள்ளை நல்லா 10வது நல்லா மார்க் எடுத்ததுனால தனியார் ஸ்கூலில் பாதி ஃபீஸ் கேட்டாங்க. அதனால் அதை நல்லா படிக்குதுன்றதுக்காக பாதி ஃபீஸுன்றதுனால ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்க வச்சேன். இப்போ நல்ல மார்க் எடுத்ததுனால நீட்டில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிக்குது. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊருக்கும் என் பிள்ளை திரும்ப சேர்த்துக்கணும் மனசார மாற்றுறேன். என் பிள்ளை இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்குன்னா அதோட உழைப்பு தான் காரணம், அதோட முயற்சி தான். வீட்டுக்கு வந்தால் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும், எனக்காக எல்லாம் வேலை செய்யும். ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கும், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கும். அப்படி படிச்சுனா இவ்வளோ கஷ்டத்துலையும் என் பொண்ணு எனக்கு பேர் சேர்த்து கொடுத்துருக்கு, நல்ல மார்க் எடுத்துருக்குது, கவர்மெண்ட் சீட் கிடச்சிருக்குது. என் ஊரே கொண்டாடுது. ஊர் கொண்டாடினாலும் என் பொண்ணுக்கு பேசுறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றிங்க. நான் இங்கே உளுந்தூர்பேட்டை வட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள பாதூர் காந்தி நகர் அப்படின்ற ஊரில் தான் இருக்கேன். என்னோடய பேர் வந்து தாரணி. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அப்பா அதே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு. அதனால் அது என் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதனாலே நான் படித்தேன். 10th 475 எடுத்தேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாதப்போ அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தாலும் நிறைய கூப்பிட்டாங்க. கன்செஷன் கொடுத்ததுனால 50% கன்செஷன் கொடுத்ததுனால அப்புறம் அங்கேயே ஜாயின் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் நீட் படித்தேன். ஆனாலும் இங்கே இருக்க கிராமப்புற மக்களுக்கு அதை பற்றியெல்லாம் அவ்வளோவா தெரியாது. அதனால் எங்கள் அப்பா அவர் தான் என்னெல்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். நெக்ஸ்ட்டு நீட்காக ஃபஸ்ட் இயர் பண்ணேன். அதில் கொஞ்சம் மார்க்கில் கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் திரும்பவும் முயற்சி நான் கைவிடவே போயிட்டேன் உண்மையாலுமே. ஆனால் எங்கள் அப்பா தான் சொன்னார், அது எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் நீ புதுசாக நீ ட்ரை பண்ணுவோம்னால முடியும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். யாரையுமே நான் நம்பல, ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் நான் என் மைண்டுக்குள்ளே ஓடுச்சு. அவங்க தான் அப்புறம் என்னோட டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க உண்மையாகவே ஒரு படிக்கிற குழந்தைக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்குது. படிக்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே இதான் ஃபஸ்ட்டு டாக்டர் நான். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. பட் நான் தான் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டராக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.